கிருஷ்ணகிரி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்துள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகாராஜா கடை வனப்பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்த காட்டு யானைகள் கடந்த 3 ஆண்டுகளாக மகாராஜா கடை வனப்பகுதியில் ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் புகுந்து அவ்வப்போது விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மகாராஜா கடையை அடுத்து இருக்கக்கூடிய நாராளப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவர் கிராமத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை அவரை தாக்கியதில் வேணுகோபால் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். காலையில் தோட்டத்திற்கு சென்று பார்த்த அவர் குடும்பத்தினர் வேணுகோபால் உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு மகாராஜா கடை காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் வந்து பிரேதத்தை கைப்பற்றினர். இருப்பினும் பொதுமக்கள் அவ்வப்போது இந்த யானைகளால் அடிக்கடி உயிர் சேதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபடுவதாக புகார் தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலைக்கு நிலவியது. சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு நடத்திய பிறகு பிரேதத்தை தற்பொழுது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த யானைகள் இப்பகுதியில் அடிக்கடி முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு விரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த பிறகு பொதுமக்கள் இங்கிருந்து கலந்து சென்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்குமார்.